முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் பாடி வர எதிர்கொள்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி பயனை பெறலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/3/2024 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் பங்குனி 9வது நாள். பிரதோஷம் திருப்பரங்குன்றம் முருகன் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், மதுரை வேங்கடேச பெருமாள் தேர் உலக தண்ணீர் தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, பிறகு மாலை பொழுதிலே 2 மணி அளவிலிருந்து 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை, இன்றைய திதி துவாதசி காலை 7:16 வரை, இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் நள்ளிரவு கடந்து காலை 6:08 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், இரட்டை கஜகேசரி யோகம் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசி. துலாம் ராசியிலே புதன் பகவான், சந்திர பகவான், குரு பகவான் ஆகியவற்றின் சேர்க்கையால் இரட்டை கஜகேசரி யோகத்தை பெறும் ராசிகள் குறித்து காண்போம். நவ கிரகத்தில் மிக குறுகிய காலமே பயணிக்க கூடிய கிரகம் சந்திர பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி 2.5 நாட்களில் விரைவாக பயணித்து செல்வார். இப்படி சந்திர பகவானின் அடிக்கடி மாறும் தன்மையால் சில கிரகத்துக்கு நன்மையும் சில கிரகத்திற்கு தீமையும் உண்டாகிறது. அதன்படி வரக்கூடிய மார்ச் 27 சந்திர பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார். துலாம் ராசியில் முன்பே செல்வ செழிப்பை தரும் புத பகவானும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் குரு பகவானும் இருக்கிறார். இதனுடன் சந்திர பகவான் துலாம் ராசியிலே ஏறி பயணிப்பதால் இரட்டை கஜகேசரி யோகம் உருவாகிறது. சில ராசியினருக்கு அதிர்ஷ்டம் கை வர போகிறது. அப்படி நல் வாய்ப்பினை பெற போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மகரம். துலாம் ராசியினருக்கு சந்திர பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய 3 கிரகம் ஒன்று சேர்வதால் உண்டான இரட்டை கஜகேசரி யோகம் மகர ராசியினருக்கு நன்மை தர இருக்கிறது. இந்த காலத்தில் உங்கள் இல்லற துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அம்மா அப்பாவுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாங்கிய கடனை அடைப்பீர்கள். இந்த காலத்திலே புதிய வருவாய்கள், ஆதாரங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அதனால் வியாபாரம் அதிகரிக்கும். தொழில் முனைவோருக்கு நல்ல வாய்ப்பு உண்டா. இந்த காலத்தில் தடைப்பட்டு நின்ற சுபகாரியங்கள் நடப்பது உறுதி. குடும்ப வாழ்வில் இருந்தவர்களுக்கு உறவு சிக்கல்கள் தரும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியினருக்கு சந்திர பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்று சேர்வதால் உண்டான இரட்டை கஜகேசரி யோகம் துலாம் ராசியினருக்கு நன்மையை தருகிறது. இத்தனை நாட்களாக குழப்பத்தில் சிக்கி வந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போய் சன்னியாசியாகும் அளவிற்கு துலாம் ராசியினருக்கு துன்பம் இருந்திருக்கும். அது இந்த இரட்டை கஜகேசரி யோகத்தால் மாறும். இத்தனை நாட்களாக தடைபட்ட திருமண தடை தற்போது சரியா
தியாகி வரன் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். படிப்பு படிக்க கூடாது என்று பல தடங்கள் வந்தாலும் இந்த காலத்திலே அது நிவர்த்தியா. சிவபெருமானின் அருளாசியால் உங்களது கடுமையான உழைப்புக்கு நன்மை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையலாம். இத்துணை நாட்கள் இருந்து வந்த மனப்பதற்றம் நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்ட தடங்களால் தடைப்பட்ட பிரச்சனைகள் சரியா. அடுத்தது விருச்சிக ராசியினருக்கும் சந்திர பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வதால் உண்டான இரட்டை கஜகேசரி யோகம் விருச்சிக ராசியினருக்கு நன்மை தருகிறது. இந்த இரட்டை கஜகேசரி யோகத்தால் அயல் நாடு செல்ல முயற்சித்தால் நிச்சய நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் நல்ல சம்பளத்தில் பணி கிடைத்தால் சென்று விடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த காலத்திலே வீட்டடி மணி, தங்கம், புதிய வாகனங்கள் ஆகியவற்றை வாங்கும் வாய்ப்புகள் உண்டா. பார்ட்னர்களுடன் இணைந்து தொழில் செய்தால் வருவாய் கிடைக்கும். இந்த காலத்திலே கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் எதிர்காலத்திற்கு நன்மையை தரும். தயவு செய்து அடுத்தவர்கள் சொல்லும் அறிவுரைகளால் மட்டும் தூண்டப்படாமல் இருங்கள். இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை பெற்ற பாக்கியவான்களே, புண்ணியவான்களே, நீங்கள் அனைவரும் இந்த மார்ச் மாத பலாபலன்களையும் கூடுதலாக கேட்டு நன்மையை நீங்கள் பெற வேண்டும். ஒவ்வொரு நாள் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் வெளியிடுகிறது. அந்த வெளியிடப்படுகின்ற அந்த பதிவையும் நீங்கள் கேட்டு நன்மையை பெறலாம் என்று கூறி, அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும், பெற்றோரின் ஆதரவு கிட்டும், மற்றவர்களுக்காக சில செலவுகள் செய்து பெருமை அடைவீர்கள். அதிகார பதவியிலே இருப்பவர்கள் உதவி கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசி கிட்டும், பெற்றோர்களுடைய ஆதரவும் கிட்டும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், சாதிக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், சாதிக்கும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படும் நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவருடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது நல்லது. சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்பட இடம் உண்டு. பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சில பயணங்கள் அலைச்சலை தரலாம். அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள்.
அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலருக்கு நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களிலே குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சில பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள். அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலருக்கு நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணும். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பாராத நன்மை கிட்டும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பல புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். தொட்டது துலங்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பல புழக்கம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தொட்டது துலங்கும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணிசுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் அதிகரிக்கும். துர்க்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்க்கவும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். உராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடம்பர செலவுகள் குறைந்து சேமிக்க தொடங்குவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்கள் இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. மௌனியாக இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி கவனத்தோடு இயக்க வேண்டும். மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணை உண்டாகாமல் இருப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை நீங்கள் வணங்க வேண்டும். அது உங்களுக்கு மனதிற்கு அமைதியை கொடுக்கும். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது பேசியிருப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தியாகும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். ஒரு டாலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தியாகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும். நட்சத்திர பலன்கள். ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றனர். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள்
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.